ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டெல்லி டு சென்னை கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம பிரிஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். பிரிஞ்சிங்கிறது நார்மல் எல்லாருக்குமே செய்யுது, ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கைப்பக்குவம் இருக்கும். டேஸ்ட் வேறு மாதிரி மாறும். ஒவ்வொரு கை இப்போ நான் செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் கைப்பக்குவத்தில் டேஸ்ட் மாறும். ஸோ அதனால் இன்றைக்கி பிரிஞ்சி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் அடிக்கடி நான் செய்வேன். ஸோ இன்றைக்கி பிரிஞ்சி செய்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெய் சேர்த்துக்கலாம், ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கிட்டால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அது கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் அன்னாச்சி பூ இருக்கு இல்லையா, அது, பிரிஞ்சி இலை, இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நான் கொஞ்சமாக சேர்க்குறேன், ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் கொஞ்சமாக சேர்க்குறேன். உங்களுக்கு வேணால் நிறைய சேர்த்து கொஞ்சம் வணங்கட்டும். பிரிஞ்சிக்கு எப்போவுமே உங்களுக்கு தெரிஞ்சது தான், பிரிஞ்சிக்கு வந்து வெங்காயம் அதிகமாக தான் போடணும். வெங்காயம் சேர்த்துட்டு அதுலேயே கூட கொஞ்சம் பச்சை மிளகா போட்டுக்கிறேன். வெங்காயத்தை மட்டுமே நல்லா வதக்கிக்கலாம், வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்போவுமே பிரிஞ்சிக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும், அதுதான் ஃப்ளேவரே. இன்னும் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 1.25 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். ஒரு வெங்காயத்துலேயே போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போட்டோம். இதுலேயே புதினாலேயே சேர்த்துக்கிறேன் கொஞ்சம். எங்கள் வீட்டிலலாம் புதினா இலைலாம் நிறையா சாப்பிட மாட்டாங்க, ஸோ இருந்தாலும் சேர்க்குறேன். அதையே வந்து அவர் சொல்லுவார், இவ்வளோ புதினா இலை ஏன், அப்போ டேஸ்ட் எப்படி வரும்? புதினா இலை, இந்த பட்டை, கிராம்பு, லவங்கம் இதெல்லாம் சேர்க்காம டேஸ்ட் எப்படி வரும்? அதுக்கே அவர் சொல்லுவார் நிறைய புதினா இலை சேர்க்க வேணான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் கொஞ்சமாக சேர்ப்பேன். இதோட பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சி ஆக்சுவலாக எனக்கு இந்த பிரிஞ்சியே செய்ய தெரியாது. என் ஹஸ்பண்டுக்காக நான் கற்றுக்கிட்டேன், ஏன்னா அவருக்கு பிடிக்குன்றதுனால இந்த பிரிஞ்சி செய்கிறதுக்கு நான் கற்றுக்கிட்டேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்காக. ஸோ என்ன அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். இதுலேயே வந்து நான் காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறேன். ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம். காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் கலர் கொடுக்கும், அதுக்காக. வேறு எந்த மசாலாவும் நான் சேர்க்க மாட்டேன். அவ்வளோதான் இருக்கிற மசாலா, உப்பும் காஷ்மீரி மிளகாத்தூள் மட்டும்தான் பிரிஞ்சிக்கு. நார்மலாக நம்ம கரம் மசாலா எதாவது சேர்த்துன்னு வச்சுக்கோங்களேன், அது தனியாக காட்டி கொடுத்துரும். நம்ம பிரிஞ்சில் வந்து கரம் மசாலா போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் கரம் மசாலா சேர்க்க மாட்டேன் பிரிஞ்சில். சில பேர் சேர்ப்பாங்க, பட் நான் சேர்க்க மாட்டேன். இது நல்லா வதங்கட்டும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும் தக்காளி. தயிர் சேர்த்துக்கலாம். கேஸில் லோவில் வச்சு தயிர் சேர்த்துக்கோங்க, ஏன்னா தயிர் பிரிஞ்சு போயிடும். தயிர் இல்லைன்னா நீங்கள் லெமன் கூட கடைசியாக இந்த சாதமும் அரிசியும் ஒன்றா ஊற்றிங்களா, அந்த டைமில் லெமன் கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தயிர் சேர்த்துருக்கேன், ஆனால் கொஞ்சம் லெமனும் சேர்த்தேன். ஏன்னா லெமன் சேர்த்தா அது கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்து வதங்கிடுச்சு. இதில் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்து வெஜ்ஜீஸ் சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு சேர்க்குறேன். அடுத்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கும் ஒரு 1.5 ஸ்பூன் பச்சை பட்டாணியும் வச்சுருந்தேன், அதையும் சேர்க்குறேன். நல்லா வதக்கிடலாம். காய் வதங்கட்டும். இன்றைக்கி நான் குக்கரில் விசிலில் வைக்க போகிறது கிடையாது, தம் போட போகிறேன். மோஸ்ட்லி தம் போட்டு செஞ்சால் அது நல்லாயிருக்கும் உதிரியாக, ஏன்னா சீரக சம்பா அரிசியெல்லாம் நம்ப முடியாது.
குழஞ்சாலும் குழஞ்சி போயிடும். அப்புறம் இவ்வளோ நம்ம எஃபெக்ட் போட்டு நம்ம செஞ்சு ப்ரோஜனம் இல்லாமல் போயிடும். அது ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் மோஸ்ட்லி நான் தம் போடுவேன். தம் போட்டு தான் நான் செய்வேன். குக்கரில் வைக்க மாட்டேன். பாஸ்மதி அரிசியாக இருந்தால் தம் போட்டு தான் செய்வேன். ஸோ இதுவும் நான் தம் தான் போட போகிறேன். இந்த காய் கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் தண்ணி சேர்த்துக்கலாம். வீட்லேயே யூஸே பண்ணாத தோசைக்கல் இருக்கும் இல்லையா, வேஸ்ட்டாக அதை எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு அடுப்பில் வச்சுக்கோங்க. சிம்மில் அது சூடாகட்டும் தம் போடுறதுக்கு. அது பாட்டுக்கு சிம்மில் சூடாகிட்டு இருக்கோம். காய் ஓரளவுக்கு வணங்கிடுச்சு. இப்போது நான் இந்த டம்ளரில் தான் அரிசி எடுத்துருந்தேன். இந்த டம்ளரில். ஸோ இதே டம்ளரில் 1 டம்ளர் எடுத்தேன். ஸோ 1 டம்ளர் தண்ணி, முதல்ல 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா 1 டம்ளருக்கு 1 டம்ளர் நான் தண்ணி ஊற்றுவேன். அப்புறம் 1 டம்ளர் எடுத்தேன் இல்லையா, அதுக்கு ஒரு 3/4 டம்ளர் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அரிசி சேர்த்துக்கலாம். அரிசியை நல்லா தண்ணி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். அதனால் இப்போ இருக்கிறதுனால சீரக சம்பா அரிசியிலே செய்கிறேன் நாங்கள். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் உப்பு கம்மியாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் லைட்டாக சுருக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உப்பு கம்மியாகிடுச்சுன்னா அப்புறம் டேஸ்ட்டே மாறி போயிடும். தண்ணியும் சாதமும் ஒரு லெவலுக்கு வரும்போது நம்ம வந்து இதை தூக்கி தம் போடுறதுக்கு வச்சிடலாம். அது வரைக்கும் இது கொதிக்கட்டும். அந்த தம் போடுறது வைக்கும்போது ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு வச்சிடலாம். இது பாருங்கள், சாதமும் தண்ணியும் ஒரு லெவல் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தம் போட்டு மூடிட வேண்டியதுதான். நெய் கொஞ்சமாக ஒரு 1/2 லெமன் மட்டும், நான் என்ன தயிர் போட்டிருக்கனால ஒரு 1/2 லெமன் மட்டும் புளிஞ்சிக்கிறேன். எல்லாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு தம் போட்டுடலாம். 10 நிமிஷம் தம்மில் இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், நல்லா தம் போட்டு வெந்துருச்சு. ஸோ இதை இறக்கிடலாம். அவ்வளோதான், பிரிஞ்சி ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சர்வ் பண்ண வேண்டியதான். தேங்க்யூ.